நீ ஒரு ஸ்பெஷலான ஒரு யூனிக்கான ஒரு நபர். உன்ன மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்ல. நீ யார போலயும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீயா இருந்தாலே உன் லட்சியத்தை, உன் கனவை உன்னால அடைய முடியும். இந்த காலத்துல இருக்க பல பிரச்சனைல ஒரு பிரச்சனை மத்தவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும்னு ஆசைப்படுறதுதான், மத்தவங்கள காப்பி அடிக்கிறது தான். கொஞ்சம் சுத்திப்பார். உன் ஃப்ரெண்ட்ஸ், உன் கூட வேலை செய்யறவங்க, உன் கொலீக்ஸ் எல்லாம் ஒரு காரியத்தை செய்யறாங்கன்றதுனால அந்த காரியத்தையே நீயும் பண்ணினா நீயா இருக்கிறன்னு அர்த்தமா? உனக்கு பிடிக்காத காரியத்தை கூட மத்தவங்க பண்றாங்க, நீ பண்ணும் பொழுது அந்த இடத்துல நீயா இல்ல, மத்தவங்களுடைய அக்செப்டன்ஸ்க்காகவும் மத்தவங்க கிட்ட இருந்து பாராட்டு வாங்கணுன்றதுக்காகவும் நீயா இல்லாம மத்தவங்க பண்ற காரியத்தை நீ பண்ற பாரு, அந்த இடத்துல நீ நடிக்க ஆரம்பிக்கிற. ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம கேரக்டரை மாத்திக்கிட்டு ஒரு நேரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நேரத்துல நம்ம வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்கிறதுனால உன் கேரக்டர் வீக் ஆயிட்டே வரும். உன் கேரக்டரை ஸ்ட்ராங் ஆக்கு, உன்னோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ராங் ஆக்கு. இப்படிலாம் நீ ஸ்ட்ராங் ஆகணும்னா உனக்குன்ட்டு நீ வேல்யூ சிஸ்டம் வச்சுக்கணும். எந்த ஒரு வேல்யூ சிஸ்டம் உனக்காக நீ வச்சுக்காம இருந்தீனா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீ மாறுவே தவிர சூழ்நிலையை உனக்கு ஏத்த மாதிரி நீ மாத்த மாட்ட.